வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம இஃப் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் கிராமர்ல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இஃப் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் கிராமர்ல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து வென் அப்படின்ற வார்த்தை. வென் அப்படின்ற வார்த்தை எப்பப்பெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியில பயன்படும். கேள்வியில யூஸ் ஆகும். கேள்வியில வரும்போது அதனுடைய மீனிங் வந்து எப்பொழுது அப்படின்ற மாரியும் அதனுடைய அர்த்தம். இதே ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல வரும்போது அதனுடைய அர்த்தம் வந்து பொழுது அப்படின்ற மீனிங்க தரும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து வென் வந்து கேள்வியா வரும்போது, "நேத்து நீ கடைக்கு போனாயா? நேத்து நீ கடைக்கு போனியா?" அப்படின்னு கேட்கிறோம். சாரி, இங்க பாருங்க. அ "நீ எப்போ கடைக்கு போனன்னு?" கேட்கிறோம். "வென் டிட் யூ கோ டூ ஷாப்?" அப்படின்னு கேட்கிறோம். "வென் டிட் யூ கோ டூ ஷாப்?" அப்படின்னு கேட்கிறோம். அப்போ வென் இந்த சென்டென்ஸ்ல வென் வருதா? இது கொஸ்டினா வருது. இந்த கேள்வி வாக்கியத்துல முதல்ல வருது. ஸோ அது என்ன மீனிங்க தருதுன்னா, எப்பொழுது அப்படின்ற மீனிங்க தரும். இப்போ வென் டிட் யூ கோ டூ ஷாப்னா, "நீ எப்போ கடைக்கு போன? நீ எப்பொழுது கடைக்கு சென்ற?" அப்படின்னு வரும். இதே காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல வரும்போது, அதே வென் அப்படின்ற வார்த்தை வந்து பொழுது அப்படின்ற மீனிங்ல முடியும். இங்க பாருங்களேன். ஐ அம் கோயிங் டூ சென்னை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஐ அம் கோயிங் டூ சென்னைன்னா, நான் மெட்ராஸ் போறேன். இதே அந்த இடத்துக்கு முன்னாடி, இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி வென் சேர்த்தேன்னா, வென் ஐ அம் கோயிங் டூ சென்னை, நான் மெட்ராஸ் போகும்போது. வென் ஐ அம் கோயிங் டூ டெல்லி, நான் டெல்லிக்கு போகும்போது. வென் ஐ அம் கோயிங் டூ அகமதாபாத், நான் அகமதாபாத்துக்கு போகும்போது. அப்படின்னு வருதுல்ல. ஸோ அப்போ அந்த ஒரு செயலை செய்யும்போது, அது நடக்கும்போது, அது போது, அப்படி பொழுது பொழுதுன்னு வருதுல்ல. அப்போ வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல பொழுது அப்படின்ற மீனிங்ல வரும்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒயில் அண்ட் வென் 2மே வந்து ஒரே மாரி மீனிங் தான் தரும்ன்னு பார்த்தோம். இப்ப பாருங்களேன். இப்ப இஃப் பத்தி அதே மாரி காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல இஃப்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து 2 செயல பத்தி சொல்லும். முதல்ல ஒரு செயலு, அப்புறம் இன்னொரு செயலு. சரிங்களா? ஒரு செயல் வந்து இன்கம்ப்ளீட் ஆகி இருக்கும். ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். அப்ப இன்கம்ப்ளீட் ஆகுற சென்டென்ஸ்ல மட்டும் தான் இந்த இஃப் பயன்படும். சரிங்களா? இந்த அதே மாரி இஃப், இன்கேஸ் எல்லாம் ஒண்ணு தான். ஆனா நம்ம கிராமட்டிக்கலா யூஸ் பண்ணும்போது இஃப் கிளாஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இஃப்ன்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்களேன். நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, "நீ வேகமா ஓடுனா அந்த பஸ்ஸ புடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேகமா ஓடலன்னா புடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. நீ வேகமா ஓடுனா அந்த பஸ்ஸ புடிச்சிடலாம். நீ நல்லா பாடுனா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடலாம். நீ நல்லா எக்ஸாம் எழுதுனா நீ பாஸ் ஆகிடலாம். பாருங்க. அந்த முதல் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. நீ வேகமா ஓடுனா, இஃப் யூ ரன் ஃபாஸ்ட். இஃப் யூ ரைட் த எக்ஸாம் வெல். நீ நல்லா பரீட்சை எழுதுனா. இஃப் யூ வாக் ஃபாஸ்ட். நீ வேகமா நடந்தா. சரிங்களா? அதே மாரி ஒரு செயல செஞ்சா, அப்படி செஞ்சா, நீ நல்லா படிச்சா, இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ ஒரு செயல செஞ்சா, நீ வந்து இந்த மாரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், யூ கெட் த பஸ். நீ வேகமா ஓடுனா, இந்த பஸ்ஸ புடிச்சிடலாம். அப்போ இஃப்ன்றது எந்த மீனிங் தருதுன்னு பார்த்தோமா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து இந்த இஃப் வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல வரும்.